கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோகம் எப்படி இருக்கும்? அநேக தேவதூதர்கள் பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். தேவன் சிங்காசனத்தின் மேல் இருப்பார். குமாரன் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பக்கத்திலே இருக்கிறார். 24 மூப்பர்கள், இந்த பக்கம் 12 பேர், அந்த பக்கம் 12 பேர் இருப்பார்கள். விலை உயர்ந்த 12 கற்களால் அலங்கரிக்கப்பட்ட பரலோகம். எத்தனையோ வாசஸ்தலங்கள் அங்கே இருக்கிறது. இலை உதிராத மரங்களும் பூக்களும் இருக்கிறது. பூக்களும் தேவனை துதிக்கின்றன. எத்தனையோ அஸ்திபாரம் போடப்பட்ட உயரமான மதில் செவறு, எத்தனையோ தூண்கள் அழகான மாளிகையில் இருக்கின்றன. பார்க்கவே கண்கொள்ளா காட்சி. ஒரு வீடே ஒரு தெரு சைஸ் போல பெரியது. இந்த தெரு தொடங்கி அடுத்த தெரு வரைக்கும் இருக்கிறது. எங்கும் பார்க்காத விசித்திரமான செடிகள், கொடிகள் எல்லாம் அழகழகாக இருக்குது. பூக்கள்லாம் பார்க்கவே ஒரு டிசைன், அதோடைய தோற்றம்லாம் நம்ம இங்கே பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு அழகான அந்த கொடிகள்லாம் இருக்குது. மெயின் மதில் சுவர் பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த அதோடைய கோடி சுவரை நம்ம வளைஞ்சு மிக உயரமாக யாரும் ஏற முடியாத பெருசாக இருந்தது. அந்த மதில் சுவரை கடந்ததும் எங்கு பார்த்தாலும் பசுமை. ஒரு பக்கம் வயல்வெளி போல் நெல் முதலில் வளரும் பார்த்திங்களா? கதிர், அதோடைய நெல் ஸ்டார்டிங்கில் அந்த புல் மாதிரி அது இளம் பச்சை கலரில் நிறத்தில் சிறுசாக அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கும் இருந்துச்சு. அது கண்ணு கெட்டின தூரம் அந்த வயல் மாதிரி அது சின்ன புல் தர அழகாக இருந்தது. மறுபக்கம் விதவிதமான பூக்கள் நிறைந்ததாக இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. அதில் நானும் கடவுளாக இயேசு கிறிஸ்துவும் கைப்பிடித்து நடந்து போனோம். செம. இன்றும் அதை நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய், சுவிசேஷத்திற்காய் லா 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 என்று பாடணும் போல இருக்கின்றன. இதை நீங்களும் காண விரும்பினால் மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழுங்க. ஆண்டவரோடு சந்தோஷமாக இருப்போம். தேங்க்யூ.